வணக்கம். இன்னைக்கு நம்மளுக்கு குளோக்கோமா பற்றி மேலும் தெரிஞ்சுக்க குளோக்கோமா வல்லுனர் நம்ம கூட வந்திருக்காங்க. டாக்டர் மொய்தீன் அப்துல் கதர், ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் குளோக்கோமா சர்வீசஸ், அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல், திருநெல்வேலி. டாக்டர் எஸ் கவிதா, ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் குளோக்கோமா சர்வீசஸ், அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல், பாண்டிச்சேரி. டாக்டர் ஆர் ஷர்மிளா, சீனியர் குளோக்கோமா கன்சல்டன்ட், அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல், மதுரை. வணக்கம் டாக்டர். வணக்கம். டாக்டர் மொய்தீன், இப்போ நிறைய பேருக்கு குளோக்கோமானா என்னதுன்னே தெரியாது. ப்ளீஸ் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் நம்ம நேயர்களுக்கு. குளோக்கோமானா நம்ம தமிழில் கண் நீர் அழுத்தம்னு சொல்லுவோம். அது ஒரு ஆப்டிக் நியூரோபதின்னு ஒரு டிசீஸ். அந்த ஆப்டிக் நியூரோ தான் நம்ம கண்ணுலேருந்து நம்ம மூளைக்கு போகிற நரம்பில் பாதிப்படுற டிசீஸ் தான் ஆப்டிக் நியூரோபதி. அது ஒரு சைலண்ட் டிசீஸ். அது எந்த காரணமும் இருக்காது. பேஷண்ட்டுக்கு எந்த சிம்டமும் இருக்காது. அதுலேயே 2 டைப் இருக்குது குளோக்கோமா. நம்ம ஆப்டிக் நியூரோ சொன்ன பற்றி அதோட சேர்ந்து கப்பிங்னு ஒரு ஆப்டிக் நியூரோ கப்பிங்னு வரும். இந்த சைடு விஷனும் குளோக்கோமா கம்மியாகும். காசுன்னு பார்த்தீங்கன்னா என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அது 2ஆக பிரிக்கலாம். ஒன்று பிரைமரி, ஒன்று செகண்டரி காசு. பிரைமரினா எந்த காரணமும் இல்லாமல் வரக்கூடிய குளோக்கோமா பார்த்தா பிரைமரி குளோக்கோமா. செகண்டரிக்கு ஏதோ ரீசன்ஸ் வரும்போது தான் நம்ம செகண்டரி குளோக்கோமா. இந்த பிரைமரி குளோக்கோமா 2 டைப் இருக்குது. ஒன்று ஓப்பன் ஆங்கிள், ஒன்று க்ளோஸ்ட் ஆங்கிள். இப்போ நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் 50% ஓப்பன் ஆங்கிள், 50% க்ளோஸ்ட் ஆங்கிள். ஓப்பன் ஆங்கிள் குளோக்கோமாக்கு எந்த சிம்டமும் இருக்காது. அவங்களால பேஷண்ட்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு சைலண்ட் டிசீஸ், சைடு விஷன் தான் மங்கும். நார்மலாக பேஷண்ட்ஸ் ஒரு கண்ணில் லூஸ் ஆன பிறகு தான் டாக்டர்ஸே வருவாங்க. நம்ம பார்வை கம்மியாக இருக்குன்ட்டு அப்போ தான் நம்ம குளோக்கோமான்னு கண்டுபிடிப்போம். இந்த க்ளோஸ்ட் ஆங்கிள் குளோக்கோமாவில் சில பேஷண்ட்ஸுக்கு சிம்டம்ஸ் இருக்கும். ஹெட்டேக் இருக்கும், அந்த தலைவலி, அந்த பல்பை பார்த்து சுற்றி கலர் கலராக தெரியும். அடிக்கடி இந்த படிக்கிற கண்ணாடியை மாற்றுவாங்க. மார்னிங் டைமில் ஹெட்டேக் இருக்கும். ஒரு கம்ப்யூட்டர் ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கும். திருப்பி கண்ணை மூடுவாங்க, ரிலாக்ஸ் பண்ணுவாங்க, திருப்பி கம்ப்யூட்டரில் பார்ப்பாங்க. அடிக்கடி இந்த மாதிரி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு ஆங்கிள் க்ளோசர் குளோக்கோமாக்கு, இந்த க்ளோசர் குளோக்கோமாக்கு சான்சஸ் அதிகம். செகண்டரி காசுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்ணை அடிபடுறது, கண்ணுக்கு ஃபுட்பாலோ இல்லை கிரிக்கெட் பாலோ அடிப்பட்டால் வரக்கூடிய குளோக்கோமா. நம்பர் 2 பேஷண்ட்டுக்கு ஸ்டிராய்டு மாத்திரைகள் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டிராய்டு மாத்திரைகள், ஸ்டிராய்டு இன்ஜெக்ஷன்ஸில் மற்ற வியாதிகள் கொடுக்கக்கூடிய ஸ்டிராய்டுகள் யூஸ் பண்ணுறதுனாலையும் நம்ம குளோக்கோமா வர சான்சஸ் இருக்குது. நம்பர் 2 டயபெட்டிஸ் பேஷண்ட், ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட் அன்கண்ட்ரோலாக இருப்பாங்க. அவங்களுக்கும் அந்த குளோக்கோமா வர சான்சஸ் இருக்குது. நம்பர் 3 இந்த செகண்டரி கிளாஸில் பார்த்தோம்னா ரொம்ப நேரம் ஒரு யோகா, அந்த தலைகள் நின்று சிஸ்ஸாசனம் ஒரு யோகா தலைகள் நின்று ரொம்ப நேரம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த குளோக்கோமா வர சான்சஸ் இருக்குது. நம்பர் 2 இந்த குளோக்கோமா இப்போ உலகத்தில் பார்த்திங்கன்னா 60 மில்லியன் பேஷண்ட்டுக்கு இந்த உலகத்தில் குளோக்கோமா இருக்குது. 2020 என்ன பண்ணிக்கணும், 80 மில்லியன் பீப்புளுக்கு குளோக்கோமா வர சான்சஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. 2040 நம்ம ஏஜிங் பாப்புலேஷன் ரொம்ப ஆக 118.8 பேஷண்ட்டுக்கு குளோக்கோமா, அந்த மில்லியன் பீப்புளுக்கு குளோக்கோமா வரலான்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ குளோக்கோமாவுடைய ப்ரிவலன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்தியாவில் பார்த்தோன்னா ஒரு 12 மில்லியன் பீப்புளுக்கு அந்த குளோக்கோமா நம்ம இந்தியாவில் இருக்குது. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு 13% பீப்புள் குளோக்கோமா பிளைண்ட்னஸோடு இருக்காங்க இந்தியாவில். இந்தியாவில் செகண்ட் லீடிங் காஸ் ஆஃப் பிளைண்ட்னஸ் பார்த்தீங்கன்னா கேட்டருக்கு பிறகு குளோக்கோமா தான் ரொம்ப லீடிங் காசாக இருக்குது. டாக்டர் கவிதா, குளோக்கோமாவை ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கிறது அண்ட் அப்படி கண்டுபிடிக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குது? ஸோ உங்கள் முதல் கேள்விக்கு பதில் சொல்லணும்னா, குளோக்கோமாவை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. இப்போ டாக்டர் மொய்தீன் சொன்ன மாதிரி இதில் கண் பார்வை நரம்பு பாதிக்கும்னு சொன்னாங்க இல்லையா, கண்ணையும் மூளையும் சேர்க்குற பார்வை நரம்பு பாதிக்கும். ஒரு சில டைப் ஆஃப் குளோக்கோமாவில் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணோட ப்ரெஷர் மட்டும் கூடும், ஆனால் நரம்பெல்லாம் நல்லா ஹெல்த்தியாகவே இருக்கும். அந்த அதர் எண்ட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம், இன்னொரு எண்டில் பார்த்தீங்கன்னா கண்ணு நரம்பு ரொம்ப டேமேஜ் ஆகிட்டே போகும். ப்ரெஷரோட அளவு ஒரு நார்மல் ரேஞ்ச் 10 to 20, 21 சொல்லுவோம். ஸோ அந்த நார்மல் ரேஞ்சுக்கு உள்ளதாக இருக்கும். ஸோ கண்ணு ப்ரெஷரை மட்டும் அளவிட்டு ஒருத்தருக்கு குளோக்கோமா இருக்குது, குளோக்கோமா இல்லை அப்படின்னு எந்த ஒரு டாக்டர்களாலையும் முடிவுக்கு வர முடியாது. ஸோ ஃபர்தராக என்னென்ன டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரெஷருக்கு அடுத்தது கண்ணில் அந்த உள்ளே இருக்கிற திரவம், அக்வேஸ்ன்னு சொல்லுவாங்க, அது கண்ணில் இருந்து வெளியில் வர பாதை, கண்ணை விட்டு வெளியேற பாதை எப்படி இருக்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அது ஏன் பார்க்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, டாக்டர் சார் சொன்ன மாதிரி ஓப்பன் ஆங்கிள் குளோக்கோமான்னு சொல்லுவோம், க்ளோஸ்ட் ஆங்கிள் குளோக்கோமான்னு சொல்லுவோம். ஸோ என்ன டைப் ஆஃப் குளோக்கோமா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம்.
ஏன்னா அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறப்போகுது. ஓப்பன் ஆங்கிள் குளோக்கோமானா டாக்டர் ஒரு சில சிகிச்சைகள் கொடுக்கணும். க்ளோஸ்ட் ஆங்கிள் குளோக்கோமா அப்படின்னா அதுக்கு வேறு சில சிகிச்சை ரெக்கமெண்ட் பண்ணணும். ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு கோனியோஸ்கோப்பி அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்ணணும். இப்போ குளோக்கோமாவை வந்து சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, சைலண்ட் தீஃப் ஆஃப் விஷன் சொல்கிறாங்க இல்லையா. ஏன்னா இதில் வந்து பார்வை டெஸ்ட் பண்ணி படிக்க சொன்னாங்க அப்படின்னா, பேஷண்ட் கிட்ட வந்து உங்களுக்கு குளோக்கோமா இருக்குன்னு சொன்னோன்னா, இல்லை டாக்டர் நீங்கள் தான் சொல்கிறீங்க, இப்போ நம்பர் கூட படிக்க சொன்னாங்க, நான் கண்ணாடி இல்லாமல் லாஸ்ட் லைன் வரைக்கும் படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பாதிக்கக்கூடியது நேரு பார்வை கிடையாது, ஸ்ட்ரெயிட் விஷன் கிடையாது, சைடு பார்வை தான் பாதிக்கும். ஸோ அந்த சைடு பார்வை எந்த அளவு பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு ஃபீல்டு டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். பக்க பார்வையை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இன்னொன்று கண் பார்வை நரம்பு பாதிக்குது இல்லையா, ஸோ அதனால அதோட திக்னஸ் எல்லாம் எப்படி ஆல்டர் ஆகுது அப்படிங்கிறத ஒரு ஓசிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேன் வச்சு பார்ப்போம். மேலும் கருவிழியோட திக்னஸ், அதோட தடிமன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் குளோக்கோமாவுக்கு பண்ணக்கூடிய பேசிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ். ஸோ இப்போ குளோக்கோமாவில் நம்ம வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிட்டு போய் பாப்புலேஷனில் எல்லாரையும் செக் பண்ணிட்டு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது ரொம்ப நல்லது. பட் அதில் பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, ஒரு டெஸ்ட்டை வச்சு குளோக்கோமா இருக்குது இல்லை அப்படிங்கிறது சொல்ல முடியாது. இப்போ நான் சொன்ன எல்லா டெஸ்ட்டையுமே பண்ணாதான் நம்ம தெளிவான ஒரு முடிவுக்கு வர முடியும். டாக்டர் ஷர்மிளா, எந்த நபர்களுக்கு குளோக்கோமானால பாதிக்கப்பட அதிக சான்ஸ் இருக்கு? ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா கவிதா சொன்ன மாதிரி குளோக்கோமான்னு நம்ம டயக்னோஸ் பண்ணிட்டு நம்ம அதை பேஷண்ட்ஸ் கிட்ட சொல்கிறப்ப அவங்களுக்கு நிறைய கேள்வி, நிறைய கன்ஃபியூஷன். ஏன் எனக்கு வந்துச்சு, அவங்க சொன்ன மாதிரி நார்மலாக தான் இருக்கேன், எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டேன், ஏன் எனக்கு வருது அப்படின்னு தான் கேட்பாங்க. இது நான் முக்கியமாக என்ன சொல்லணும்னா, ஃபேமிலியில், அதாவது ஃபர்ஸ்ட் டிகிரி பிளட் ரிலேட்டிவ்ஸ், கூட பிறந்தவங்களுக்கு இல்லை அம்மா அப்பாவுக்கு இருந்தால் அவங்க பிள்ளைங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையுமே வந்து செக்கப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அதை உணர்த்தணும், அவங்க வரணும். ஸோ 40 வயசுக்கு மேலே எப்படி நம்ம கிட்ட பார்வை கஷ்டப்படுறோம் அப்படின்னா கண்ணாடிக்கு டெஸ்ட் பண்ண வருமோ, அப்போவே நம்ம வந்து எல்லா டெஸ்ட்டும் ருட்டீனாக பண்ணுற ஸ்க்ரீனிங் டெஸ்ட் எல்லாம் பண்ணியே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதனால் நம்ம அறிகுறியே இல்லாமல் இருக்கிறதால 40 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க வந்து டெஸ்ட்டுக்கு வந்தால் தான் அதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ 40 இயர்ஸ்க்கு மேலே கண்டிப்பாக எல்லாருமே செக்கப் போகணும். மூணாவது வந்துட்டு டயபெட்டிஸ், பிளட் ப்ரெஷர், தைராய்டு, ஹைப்போதைராய்டு இருக்கவங்களுக்கும் இது வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்து ஃப்ரீக்வெண்ட்டாக செக்கப்புக்கு வரணும். நாலாவது வந்து அடிபட்டுச்சுன்னா, கண்ணில் அடிபட்டுச்சுன்னா, ஏதாவது ஒரு கைண்ட் ஆஃப் இன்ஜுரி, கிரிக்கெட் பால் இன்ஜுரி, ஃபுட்பால் இன்ஜுரி, அந்த மாதிரி ஏதாச்சும் பிளண்ட் இன்ஜுரி, அந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த பேசேஜ், அதாவது நீர் போகிற பேசேஜை டேமேஜ் பண்ணுறதால அதனாலையும் வரலாம். ஸ்டீராய்ட்ஸ் அது ரொம்ப முக்கியமான காரணம். ஏன்னா ஸ்டீராய்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ஸ்டீராய்ட்ஸ் வேறு ப்ராப்ளம்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஆனால் அது கொடுத்தா என்னன்னா, அது பேஷண்ட்ஸ் வந்து அது ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, கம்ஃபர்டபுளாக இருக்குது, இது யூஸ் பண்ணால் நல்லா இருக்குது, அதனால் டாக்டரோட அட்வைஸை மாறி ரொம்ப நாள் கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பாங்க. சம்டைம்ஸ் நான்லாம் வந்து 2 இயர்ஸ் ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்ண பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக ப்ரெஷர்ஸை வந்து ரொம்பவே ஜாஸ்தி பண்ணிட்டு டேமேஜ் ரொம்ப காஸ் பண்ணும். ஸோ அதனால ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரிஸ்க் ஜாஸ்தி இருக்குது. இப்போது டாக்டர் ஷர்மிளா சொல்லிட்டு இருந்தாங்க அந்த ஸ்டீராய்டுங்கிறது ஒரு முக்கிய காரணம் அப்படின்னா. இப்போது நம்ம கண்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போய் வி ஆர் ஃப்ரீ டு கெட் எனி மெடிக்கேஷன். இப்போ நம்ம பேஷண்ட்டுக்கு வந்து நார்மலாக வந்து கண்ணில் ஒரு உறுத்தலோ எரிச்சலோ கண் சிகப்போ இருக்குது அப்படின்னா ஒரு காமனாக அதுக்காக ரிலீஃப் கொடுக்கக்கூடிய மெடிக்கேஷன் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா ஸ்டீராய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஐ ட்ராப்ஸ் கொடுக்குறாங்க. அந்த டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் இந்த ஸ்டீராய்டு மருந்துகளை எந்த ஃபார்மாக இருந்தாலும், சொட்டு மருந்தாக இருக்கட்டும், ஆயின்மெண்ட்டாக இருக்கட்டும், டேப்லெட்டாக இருக்கட்டும், ஸ்கின்னுக்கு போடுற க்ரீமாக இருக்கட்டும், டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. டாக்டர் மொய்தீன், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேஷன்ஸில் தான் மேஜராக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து அவங்க ரிலேஷன்ஸில் எவ்வளோ % சான்சஸ் இருக்குது அவங்களுக்கு வரத்துக்கு? ஒரு 10 இயர்ஸ் பேக் வந்து ஒரு அரவிந்த் காம்ப்ரிஹென்சிவ் ஐ சர்வேன்னு ஒரு ஏசிஎஸ் ஸ்டடி ஒன்று பண்ணோம் நம்ம அரவிந்த் ஹாஸ்பிட்டல் மதுரையிலையும் திருநெல்வேலியும். இது என்ன கண்டுபிடிச்சோம்னா 2.6 பாப்புலேஷன் ஒரு பாப்புலேஷன் வந்து கிளாக்கமா இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதே மக்களுக்கு வந்து இப்போ சென்னை ஐ ஸ்டடி பண்ணுறாங்க, அவங்க வந்து ஒரு 4 to 5% பாப்புலேஷனுக்கு கிளாக்கமா ஜென்ரலாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க.
இது ஃபேமிலியில் எடுத்து பார்த்தோன்னா ஒரு 10 மடங்கு இந்த கிளாக்கமா வந்து அதிகமாக இருக்குன்னு ஆராய்ச்சியில் உலக ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து இன்னொன்று என்ன பண்ணால் ஒரு சப்போஸ் யாருக்காச்சும் கிளாக்கமா இருந்துச்சுன்னா அவங்க ஃபேமிலியில் வரதுக்கு 1 டெக்கேட் ஏர்லியராக வந்துடுது. சப்போஸ் தாத்தாவுக்கு வந்து 70 வயசில் கிளாக்கமா கண்டுபிடிச்சாங்கன்னா அவன் பையனுக்கு 60 வயசு வர சான்சஸ் இருக்குது, அவன் பையனுக்கும் 40 வயசில் சான்சஸ் இருக்குது. ஸோ கிளாக்கமா வந்து எந்த ஏஜ்லையும் வரலாம். யாருக்காவது கிளாக்கமா ஃபேமிலி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறது நம்ம இப்போ ஏர்லி டெஸ்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். டாக்டர் மொஹிதீன் சொன்ன மாதிரி இந்த ஓப்பன் ஆங்கிள் கிளாக்கமாவாட்ட இருக்கட்டும், இல்லை க்ளோஸ்ட் ஆங்கிள் கிளாக்கமாவாக இருக்கட்டும், இப்போ இந்த நிறைய அந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட ரிசர்ச் ஆராய்ச்சியோட ரிசல்ட் எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு விட கூட பிறந்தவங்களுக்கு வரதுக்கான ரிஸ்க் ஜாஸ்தி. ரொம்ப முக்கியமாக ஐ வாண்டட் டு ஆட் கன்ஜெனிட்டல் கிளாக்கோமா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாட் ஓன்லி ஏஜிங் பாப்புலேஷன், பிறந்த குழந்தைங்களுக்கும் ப்ரெஷர்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இன்ஃபேக்ட் பிறந்து ஒரு 3 days 4 daysலாம் கண்டுபிடிக்கலாம். இதை வந்து கன்ஜெனிட்டல் கிளாக்கோமான்னு சொல்லுவோம். 1 in 10,000 லைவ் பேர்த்ஸ், அதாவது 10,000 குழந்தைங்களில் ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி நடக்கலாம். அந்த மாதிரி குழந்தைங்க வந்து எப்படின்னா, ஒன்று வந்து ட்ரீட்டிங் அந்த கைனகாலஜிஸ்ட் இல்லை பீடியாட்ரிஷியன், இந்த பிள்ளைங்களை பார்க்குற பீடியாட்ரிஷியன் அவங்க கண்டுபிடிச்சு ரெஃபர் பண்ணாதான் உண்டு. அண்ட் இது வந்து யூஸ்வலி சர்ஜிக்கலாக தான் நம்ம கரெக்ட் பண்ணால், ஏர்லியராக கரெக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து பிளைண்ட்னஸ் வரக்கூடியதை நம்ம தடுக்கலாம். ஏன்னா இந்த பிள்ளைங்க வந்து க்ரோயிங் ஏஜில் மோர் டெண்டன்சி பிளைண்ட்னஸ் ஆகிறதுக்கு, அதாவது பார்வை இழக்கிறதுக்கான டெண்டன்சி ரொம்ப அதிகம். ஆனால் இதை கண்டறியறது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதாவது சிம்டம்ஸ்ன்னு பார்த்தோம்னா, கண்ணு வந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும், கண்ணு ரொம்ப பெருசாக இருக்கும், அதாவது ஒரு புல் சைன்னுவாங்க, காளையோட கண் எப்படி இருக்குமோ நீல கலரில் நீல நிறத்தில் ரொம்ப பெருசாக இருக்கும். அண்ட் யூஸ்வலி அவங்களால லைட்டை பார்க்கவே முடியாது. லைட்டு நம்ம போட்டோன்னா கண்ணை முடிப்பாங்க, அவங்களால லைட்டை பார்க்க முடியாது. பேரண்ட்ஸ் அதை கண்டுபிடிச்சு கொண்டு வருவாங்க. இது வந்து ட்ரீட்மெண்ட் யூஸ்வலி வந்து சர்ஜிக்கல் தான். ஆனால் ஏர்லியராக நம்ம அந்த சர்ஜரி பண்ணிட்டோம்னா அவங்களோட ரெஸ்பான்ஸ் அண்ட் ப்ரோக்னோசிஸ், அதாவது அவங்களோட விஷன் ரீகெயின் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகம். டாக்டர் மொய்தீன், இப்போது நீங்கள் சொன்னீங்க குளோக்கோமாக்கு there's no permanent solution. ஸோ அப்படி அதை கண்டுபிடிச்சாலும் நம்ம வந்து அதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்? சரி நம்ம சொன்னபடி இந்த கன்ஜெனிட்டல் கிளாக்கமாக வச்சுட்டோம்னா அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் சர்ஜரி மட்டும் தான், மெடிசின்ஸ்லாம் போட முடியாது. ஜென்ரலாக கிளாக்கமா எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன டைப் ஆஃப் கிளாக்கமான்னு பார்க்கணும். பிரைமரி ஓப்பன் ஆங்கிளா, பிரைமரி க்ளோஸ்ட் ஆங்கிளா, செகண்டரி ஓப்பன் ஆங்கிளா, செகண்டரி அன்க்ளோஸ்டா. ஸோ பிரைமரி ஓப்பன்களாக மோஸ்ட்லி விட மெடிசின்ஸ் போட்டு தான் அதுக்கு வந்து மோஸ்ட்லி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். மெடிசனில் கண்ட்ரோல் ஆகலைன்னு சொன்னோம்னா அடுத்த ஸ்டேஜ் வந்து நம்ம லேசர் பண்ணுவோம். அப்படியும் கண்ட்ரோல் ஆகலைன்னா கடைசியாக வந்து சர்ஜரி பண்ணுவோம். இது ஒரு டைப் ஆஃப் கிளாக்கமா. ஸோ ப்ராப்பர் ஃபாலோ அப், ப்ராப்பர் மெடிகேஷன்ஸ் யூ கேன் ஏபிள் டு கண்ட்ரோல் கிளாக்கமா, பட் யூ கேனாட் க்யூர் கிளாக்கமா. மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கிளாஸ் சேஞ்சுக்கோ வேறு எதுக்கோ தான் வந்திருப்பாங்க. அப்போ நம்ம கிளாக்கோமா பார்த்து கண்டுபிடிச்சிட்டு ட்ராப்ஸ் கொடுக்குறோம். ஸோ அவங்க சிம்டம்ஸ் எதுவுமே இல்லாத ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம லாங் டேர்ம் மெடிகேஷன்ஸ் தான் வந்து மெயின் ட்ரீட்மெண்ட்டாக நம்ம கொடுக்குறப்போ அந்த மருந்தோட கூட ஒரு சில பேருக்கு கண்ணில் உறுத்தல் வரலாம், எரிச்சல் வரலாம். ஸோ தே ஆர் கோயிங் டு கெட் சம்டைம்ஸ் மோர் சிம்டம்ஸ் பிகாஸ் ஆஃப் த ட்ரீட்மெண்ட். அதனால் மருந்து போடுறத நிறுத்துறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த மருந்து போடுறதோட அவசியத்தை பேஷண்ட்டுக்கு நாங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நல்லா விளக்கி சொல்லுவோம். ஐம் ஷோர் நம்ம வியூவர்ஸ்க்கு இவ்வளோ நம்ம டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். பட் ஸ்டில் நீங்கள் வந்து வியூவர்ஸ்க்கு குளோக்கோமா பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க? முக்கியமாக என்ன சொல்ல வரேன்னா, இட்ஸ் a சைலண்ட் thief of sight. யாருக்குமே நமக்கு அந்த சைட் விஷன் போயிடுச்சு, நம்ம இவ்வளோ விஷன் லூஸ் பண்ணியிருக்கோன்றது தெரியாது. உண்மையாக பேசணுன்னா 90% விஷன் லூஸ் பண்ண அப்புறம் கூட நிறைய பேஷண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அந்த நிலைமைக்கு நம்ம ஆளானுமா? ஸோ அதுதான் நம்ம எல்லாருமே திங்க் பண்ணணும். தட் ஷுட் பி த டேக் ஹோம் மெசேஜ் இன்னைக்கு. ஸோ ருட்டீன் ஸ்க்ரீனிங் 40 இயர்ஸ்க்கு மேலே எல்லாருக்குமே ஒரு ருட்டீன் ஸ்க்ரீனிங், பிளட் ப்ரெஷர், சுகர் கண்டிப்பாக நீங்கள் போய் உங்கள் ஃபிசிஷியனை பார்ப்பீங்க. அதே மாதிரி உங்கள் ஆப்தமாலஜிஸ்ட்டும் போய் பார்த்து ப்ரெஷர் இருக்கான்றது தெரிஞ்சுக்குங்க. ரெண்டாவது வந்து ஃபேமிலியில் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம் இருக்கிறதால, ஃபேமிலியில் யாருக்கிட்டனா இருந்துச்சுன்னா நீங்களாக வாலண்டியராக போயிட்டு எங்கள் ஃபேமிலியில் இருக்குது, இவங்களுக்கு இருக்குது, என் ஐ செக் பண்ணுங்கள், என் கூட பிறந்தவங்க எல்லாரையும் நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ஒரு வாலண்டரியாக ஒரு இது பண்ணணும். வேற என்ன கேட்க போகிறோம்? ஜஸ்ட் கம் ஃபார் an eye checkup after 40 years. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ. இந்த நிகழ்ச்சியை பார்த்ததுக்கப்புறம் வியூவர்ஸ் டெஃபினெட்லி செகண்ட் வீக் ஆஃப் மார்ச்சில்
உங்கள் எனி ஐ ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் இந்த குளோக்கோமா செக்கப் ப்ரெஷர் செக்கப் எல்லாம் பண்ணுவாங்க. அண்ட் எவ்வளோ சீக்கிரம் இந்த செக்கப்புக்கு நம்ம வியூவர்ஸ் போனாங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் டயக்னோசிஸ் கிடைக்கும் இதுக்கு. ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் டாக்டர். Thank you. Thank you.